எல்லாமே நாங்கள் குறைவாக தந்துருக்கோம். ஒரு கிழமை சென்று அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிய சங்குகளுக்கு இருக்கிற இறைச்சியை வந்து குறிப்பாக அடுத்து வச்சுக்கணும். சரியான சிரமம் தான் இருக்கு. இந்த ஏகாதசி தானே இந்த போட் ரைடிங் எல்லாம் இருந்தது. இப்போ அதில் ஒன்று இல்லை. பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும். ஆனால் உள்ளுக்கு பழமாக தான் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நிற்கிறோம்னா யாழ்ப்பாணம் டவுனில் நிற்கிறோம். நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலை 7 மணி ஆகுது. மழையின் தூர வழி விட்டுடுது. என்ன மாதிரி மழை வருதோ தெரியல. வாங்க டவுனை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீடியோ பார்த்து கொண்டுருங்க. மறக்காமல் இன்றைக்கு வீடியோக்கு புதுசாக வந்துருக்குங்க சொன்னாங்க வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். வாங்க போவோம். இதான் வந்து டவுனுக்குள்ளே வந்து சாமான்கள் கொண்டு வந்து வந்துருக்கீங்க பாருங்க. அந்த தேவைக்காக இருக்கும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணம் முற்றவழி இறங்குக்கு வந்துட்டோம். இங்கே வந்து வருட இறுதிக்காக சேல்ஸ் போட்டிருக்கணும். இப்போ அப்படியே போவோம். இப்போ வந்து நேரம் பார்த்திங்கன்னா சரி 6:30 இன்னும் சேல்ஸ் தொடங்கல. நாங்கள் டவுனை சுற்றி பார்த்துக்கொண்டு அப்படியே இங்கே வந்து நாங்கள் என்ன மாதிரி இருக்குது என்ன மாதிரி பாருங்கள். இப்போ குப்பையெல்லாம் அப்படி குட்டி வச்சுக்கணும் பாருங்கள். இன்றைக்கு நேற்று தான் தொடங்கினது. இன்றைக்கே இவ்வளோ குப்பை இன்றைக்கு பாருங்கள். போன வருஷம் வந்து இதே இடத்துல வந்து சேல்ஸ் எல்லாம் முடிய அதிக குப்பை கூலங்கள் அப்படி கொட்டப்பட்டு ஒரு கிழமை சென்று அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிய இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் பிரித்து போட வலிக்கிட்டோம்னா எத்தனை மணி போல் இந்த சேல்ஸ் தொடங்கும் என்னென்ன என்று அவையிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு தகவலை சொல்கிறோம். தொடர்ந்து வீடியோ பார்த்து கொண்டுருங்க. பாருங்க எல்லாம் இப்போ தான் எல்லாம் பந்தல்கள் போட்டு கடையில் கட்ட வலிக்கிட்டு இருக்கணும். அதாவது தற்காலிகமான ஒரு குடிசையில் தான் இதை போட்டு விற்று கொண்டிருக்கணும். அப்படியே வந்து பாருங்க இன்றைக்கே வந்து இவ்வளவு குப்பை ஒன்றையை போட்டிங்கன்னா வீரசிங்க மண்டபம் வாங்க தண்ணி டேங்கர் எல்லாம் வச்சுருக்கு. அப்படியே வீரசிங்க மண்டபத்தில் வந்து இந்தியன் செலெக்ஷன் போட்டிருக்கணும். அதாவது இந்தியாவிலேருந்து ஆடைகள் கொண்டு வந்து இங்கே மலிவு விற்பனையில் விற்கிறது. அதடிக்கும் போய் பார்ப்போம் என்னமா இருக்குன்ட்டு. இந்தியன் செலெக்ஷன் வந்து 31/12/2025 அதாவது நாளையோட முடியுது. இன்றைக்கு 30ஆம் தேதி. இந்த வீடியோ பார்க்குற சொந்தங்கள் இந்த இடத்துக்கு வரையிலேண்டா கடை வந்து இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான உடுப்புகள் எடுத்துக்கொள்ளுங்கோ. நாளையோட முடிஞ்சிருங்க ஓடியாங்கோ. அப்படியே வந்து யாழ்ப்பாணம் மீன் சந்தைக்கு வந்துட்டோம். இதுக்காக வந்திருக்கீங்களா தெரியல. வாங்க அப்படியே மீன் சந்தைக்குள்ளே போய் பார்த்துட்டு அதாவது இந்த மீன் சந்தை கட்டினதை பற்றி ஒரு டீட்டெயில் போட்டிங்கன்னா பாருங்கள். வேலை திட்டத்தின் பொறுமதி சுமார் 419,40,45,000 ரூபா. அதாவது 4 கோடிக்கு மேலே செலவாகிருக்குது. இதில் வந்து 5ஆம் மாதம் 21ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கணும். அடிக்கல் நாட்டியிருக்கணும். 8ஆம் மாதம் 28ஆம் தேதிக்குள்ளே வேலை முடிச்சு. அதாவது ஃபாஸ்ட்டாக கட்டியிருக்கணும். அவங்க அப்படியே உள்ள போவோம். அப்படின்னு சொல்லி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். உள்ளே போனோம்னா கூரல் விலையில் வந்து மீன் விற்று கொண்டிருக்கணும். தான் கிடைக்குது பாருங்க. ஐஸ் போட்டிருக்கணும். அதாவது பிடிச்சு கொண்டு வந்த மீனுக்கு வந்து இப்போ தான் ஐஸ் போட்டு கூரல் விலையில் விற்று கொண்டிருக்கணும். அப்படியே வந்து சில இடங்கள் வறுமையாக தான் இருக்குது. அங்கே வந்து நார்மலாக விற்று கொண்டிருக்கணும். இது பாருங்க. இதில் வந்து பால்கள் கனவை வந்து நீட்டாக அடுக்கி வச்சுருக்காரு. இதில் பாருங்க இங்கே சின்ன சின்ன திருக்கை எல்லாம் வச்சுருக்காரு பாருங்க. சின்ன திருக்கை கிடக்குது, நண்டு கிடக்குது, அப்படியே கனவை கூட வச்சுக்கிறார். இந்த மீன் வந்து கிலோ 1500 ரூபா. கனவை வந்து 2 கனவை இருக்கான். ஓட்டு கனவை, மற்றது வந்து மற்ற கனவை என்ன பேர் சொல்கிற நீங்கள்? அதாவது ஓட்டுக்கணவைன்றது வந்து இது பாருங்க. இந்தியாவில் இருக்கிறது வந்து இது வந்து ஓட்டுக்கணவையாம். இது வந்து 1500 இது வந்து ஊசிக்கணவைன்றவையாம். என்ன வித்தியாசப்பட எனக்கு தெரியலை. நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து 1700 நண்டு திருக்கை இருக்குது பாருங்கள். குட்டி குட்டி திருக்கையெல்லாம் இருக்கிறத பாருங்கள். இது வந்து சங்கு, அதாவது கடல்களுக்கு இருக்கிற சங்குகளுக்கு இருக்கிற இறைச்சியை வந்து இப்படி அடுத்து வச்சுக்கணும். அப்படியே அதுவும் வந்து கிலோ
எவ்வளோ சொன்னீங்க சங்கராஜி? 1200 கிலோ. சங்கராஜி நான் இன்றைக்கு தான் கேள்விப்படுறேன் இதில் வாங்குறது, அதாவது சந்தையில் சங்கராஜி விற்கிறது இன்றைக்கு தான் கேள்விப்படுறேன். அப்படியே போய்கொண்டிருக்கோம். இன்னும் சந்தை வந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆகலை, விடிய நேரம் தானே. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி 9 மணி அப்படி தான் இந்த சந்தை வந்து முழுக்க நிரம்பி வழியும். பூனையில் நிற்கிது. இது வந்து மீன் வெட்டுறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு மரக்குத்தி பாருங்க. அந்த அடியில் கட்டையெல்லாம் வச்சு கட்டிக்கணும். இப்படியே வெளியில் போவோம், போய் டவுனையும் எடுக்கணும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாழ்ப்பாணம் சிக்னல் சந்தைக்கு வந்துட்டோம். அது கேகேஎஸ் வீதியில் இருக்கிற முதலாவது சிக்னல் சந்தை. இதால் அப்படியே திரும்பி டவுனுக்குள்ளே போவோம். யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ரோட்டால் அப்படியே உள்ளுக்கு திரும்பி வர இடத்துல இப்படி, அதாவது நவீன சந்தை கட்டடத்தொழில் முன்பாக வந்து யாழ்ப்பாணம் மரக்கறி சந்தை இருக்குது. இது உங்களுக்கு தெரியுதோ தெரியலை, கூடுதலான ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெளியிடத்துலேருந்து வரவைக்கு யாழ்ப்பாணத்தில் சந்தை இருக்குதுன்றது தெரிஞ்சிருக்காது. வாங்க நாங்கள் இப்போ சந்தைக்குள்ளே தான் போக போகிறோம். இன்னும் இருக்குன்னு பார்ப்போம். சந்தை வந்து இன்னும் கூடையில் நடக்கிறதெல்லாம் வச்சுருக்கீங்க. அண்ணியோட வாய்ப்போம். எத்தனை மணி போல நான் சந்தை வந்து கூடும்? 9 மணி 10 மணி. ஏன் திடீர்னு அந்த மரக்கறி விலை ஓடினது காரணம் என்ன? மலையில் வந்தால் அந்த டைம் வெங்காயம் பச்சை மிளகாய் என்ன விலை போகுது? இப்போ 1600 1400 பச்சை மிளகாய் வெங்காயம் சின்ன வெங்காயம் 400. சின்ன வெங்காயம் 400. திடீரென்று ஏற்பட்ட விலை உயர்வு. நீங்களும் அங்கே இருந்து தான் டபுள் இருந்தால் மரக்கறி இருக்கிறதோ? திருநெல்வேலியில் கூடுதலான சந்தையை பொறுத்த வரைக்கும் தமிழ்லேருந்து மரக்கறி இருக்கணும். அதாவது வீரியம் கூட்டப்பட்ட சைஸ் பெருசான மரக்கறிகள் அனைவே வந்து திருநெல்வேலியிலேருந்து அடிக்கணும். அதுங்கிற உள்ளூர் மரக்கறிகளை எடுத்து வீட்டில் செய்யணும். இங்கே வந்து பாருங்கள், அந்த பழக்கடை கிடக்குது. வாழைப்பழம் எல்லாம் குறை பண்ணிக்கணும். கேட்டு பார்ப்போம். நான் வந்து செவ்வாழைப்பழம் பாருங்க, சிவப்பு கலரில் இருக்குது. அப்படியே வந்து கப்பல் பழம். இது என்ன பழம்? கப்பல். இதில் வந்து ஒன்றை பண்டியோ அது யானை வாழை. இது யானை வாழை. இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும், ஆனால் உள்ளுக்கு பழமாக தான் இருக்கு. யானை வாழை தான் இது. இது வந்து எனக்கு பேர் தெரியலை. இது கப்பல் இல்லை, மருத்துவ பழம். இது செவ்வாழை. வித்தியாசமான பழங்கள் பாருங்க. இது கப்பல், இது மருத்துவம். இது வந்து செவ்வாழை பழம், அது மருத்துவ வாழைப்பழம் வந்து சொல்கிறார். அப்படியே சந்தைக்குள்ள இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதை இன்னும் விற்பனை கொண்டு தெரியல. முட்டையில் அப்படி விளாம்பழம் அடிக்க வச்சுக்கிறேன் பாருங்க. இங்கே விளாம்பழங்கள் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த நாரத்தங்காய்னு சொல்கிறது தோடம்பழத்துலேயே உள்ளூர் வகை. இது நாரத்தங்காய் அப்படின்னா. அதே மாதிரி இங்கே வந்து பழங்கள் அடிக்க வச்சுக்கணும். மாம்பழம், ஆப்பிள், அதாவது வெளியிலேருந்து கொண்டு வந்து மாம்பழங்கள் கொஞ்சம் கூட வச்சுக்கிட்டாக்கு. ஏன்னா இப்போ மாம்பழ சீசன் கொஞ்சம் வருது தானே, இனி மாம்பழ சீசன் வரும். அப்படியே மாம்பழங்கள் கிடக்கு. பெருசாக இன்னும் சந்தை உயிரோட்டம் காணல. பழமையாக பொறுத்த வரைக்கும் சந்தைகள் வந்து விடிய வளனவே ஆரம்பமாகிடும். அதாவது 6 மணி 7 மணி போல வந்து வேறு ஊர்களில் வந்து சந்தை தொடங்கிடும். ஆனால் இங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து சந்தை வந்து பார்த்திங்கன்னா 9 மணி 10 மணி ஆகுமாம். அதே மாதிரி தான் மீன் சந்தையும் 10 மணி ஆகுமாம். இங்கே பாருங்கள் பின்னால் அப்படியே குப்பை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது அவ்வளோ வந்து நேற்று சேர்ந்த குப்பைகள் போல் அப்படியே இதை வந்து க்ளீன் பண்ணி கொண்டிருக்கணும். அப்படியே போவோமாங்க. 10 ரூபா ஒரு பழம். ஒரு தடங்கள் 10 ரூபா. அது தோல் உரிக்காதது 10 ரூபாவா? தோல் உரிக்காதது 10 ரூபா, உரிச்சது இது அவிச்சதா? வச்சுக்கிறாரு, தோல் உரிக்காத வச்சுக்கிறாரு. தனியாக கிழங்கு வியாபாரம் மட்டும்தானே? தேங்காய் கிழங்கு 100 ரூபா. அப்படியே சந்தையை விட்டு நாங்கள் வெளியேற போகிறோம். இந்த சந்தை வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை இது வரைக்கும் இந்த சந்தை எப்படி ஒன்று இருக்கிறதுன்றே தெரியாட்டி மறக்காமல் தெரிஞ்சு கொள்ளுங்க. கூடுதலாக ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சு வரும். அப்படி நாங்கள் வந்து வைத்தியசாலை வீதி ஹாஸ்பிட்டல் ரோட்டில் ஏறிட்டோம். அப்படியே வந்து பைக் எடுத்து கொண்டு டவுனுக்குள்ளே போவோம். அப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
அப்படியே வந்து யாழ்ப்பாண பேருந்து நிலையத்தை நெருங்கி வந்துட்டோம். விடிய வரலன்னு தானே சனம் வந்து குறைவாக தான் இருக்குது. அது யாழ்ப்பாண டவுனை பொறுத்த வரைக்கும் 10 மணி 11 மணிக்கு பிறகு தான் டவுன் வந்து களகட்டும். விடிய வரலன்னா இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இரவு நேரம் இதை விட இன்னும் சனமாக இருக்கும். இப்போ சனமூட்டமாக இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் மட்டும்தான். மிச்ச இடம் எல்லாமே சனங்கள் குறைவாக தான் இருக்கும். நீ நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போக போகிறோம். எல்லா பஸ்ஸுகளும் வந்து சேவையில் ஈடுபட ரெடியாக இருக்குது பாருங்க. அதாவது காரனார் நோக்கி செல்வது மற்றும் பருத்தித்துறை வெளியிடங்கள் நோக்கி செல்வதெல்லாம் இப்போவே வந்து ரெடியாக நிற்கிது. யாழ்ப்பாண பஸ் தரிப்பு நிலையத்தில் அதாவது இந்த இடம் வந்து தான் வெளி மாவட்டத்துக்கான பஸ் சேவைகள் இடம்பெறது நிற்கிறது. அதாவது மன்னார், கொழும்பு, யாழ்ப்பாணத்துலேருந்து வெளி மாவட்டங்களுக்கு போகிற பஸ்ஸுகள் வந்து இந்த சைட்லாம் நிற்கும். பாருங்க ஈகோ சாலைன்னு சொன்ன அதாவது அரசாங்கத்திலேயே வாகன பயிற்சி பாடசாலை. அதுலேயும் வந்து இதை வந்து வடக்கில் வந்து அந்த சேவையை செஞ்சு கொண்டிருக்கணும். லீவு காலத்துலேயும் வந்து அதை செய்யணும். இங்கே வந்து யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தின் பஸ் டைம் டேபிள் வந்து போட்டு அதாவது நேர சூசி வந்து எல்லாம் போட்டுருக்காங்க. மதுரை யாழ்ப்பாணம், கண்டி யாழ்ப்பாணம், மணராகலை, அதிர்காமம், அதாவது எல்லா இடத்துக்கும் போகுது. அக்கரைப்பட்டி, கொழும்பு, திருவோணமலை, யாழ்ப்பாணம் இப்படியான வந்து அதிர்காமத்துக்கு இங்கேருந்து பஸ் இருக்குது. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இரவு வந்து 19:30 7:30 இங்கேருந்து ஓடிக்கிறது அதிர்காம பஸ் வந்து. அதே மாதிரி முனராகலைக்கும் போகுது. அதாவது முனராகலை வந்து பெருசாக ஆக்கள் போகிறவே தெரியல. முனராகலைக்கும் பஸ் வந்து விட்டுருக்கணும். அப்படியே யாழ்ப்பாண வைத்தியசாலைக்குனால வந்து வந்துருப்பாங்க. மோட்டர் சைக்கிள் எவ்வளோ பார்க் பண்ணியிருக்கேன். எங்களோட பைக் கூட இப்போ பார்க் பண்ண முடியாது. இப்படியே வந்து யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு பக்கத்தெல்லாம் போய்கொண்டிருக்கோம். பாருங்க எவ்வளோ வாகனங்கள் பார்க் பண்ணப்பட்டிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த காவல் ஸ்கேப்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது, பைரவ கோயில். திரும்பி இப்படியே அப்படியே இந்த சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா KFC இருக்குது. நாங்கள் அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்மி நிறுவனத்தின் கொடிகள் வந்து கொஞ்சம் கட்டியிருக்கு. அப்படியே அதுக்கு முன்னால் பெட்ரோல் செட்டுன்னு இருக்குது. பெட்ரோல் செட்டுக்காக வந்து மஞ்சள் போக்குவரத்து வந்துட்டோம். ஒவ்வொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மின்சார வழக்குகள் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது மின்சார வழக்குகள் வந்து கொடுத்துருக்கிறதால வந்து இரவு நேரத்தில் நல்ல ஒரு லைட்டிங்காக இருக்குது இந்த இடம். போகிறத சுற்றி கவர்மெண்ட் வந்து போவோம். வந்து யாழ்ப்பாணம் சென்ட்ரல் வில்லேஜ், யாழ் மத்திய கல்லூரி பக்கத்தில் உள்ள 2 பாடசாலை இருக்குது. யாழ் மத்திய கல்லூரி, வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலை வந்து 2 படிக்கிறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தால் புனர்நிர்மாணம் செய்யப்பட்ட ஆரியகுளம். இந்த இதில் இந்த போட் ரைடிங் எல்லாம் இருந்தது. இப்போ அதை ஒன்று இல்லை. ரோட்டுக்கு என்ன பெயர்? இது பலாலி வீதியா?
பலாலி ரோட். இதை வந்து நேரடியாக பலாலி போகுது. இதெல்லாம் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் இருக்குது இந்த ரோட்டில். இப்போ வந்து எங்கே நிற்கிறோம்னா நாங்கள் நொதர்ன் ஹாஸ்பிட்டலுக்கு நிற்கிறோம். அதாவது இது வந்து ஒரு தனியார் வைத்தியசாலை. ஆனால் இங்கே வந்து காசுக்கு வேலை செய்யணும். எவ்வளோ காசு கொடுக்குறோமோ அவ்வளோத்துக்கு நீட்டாக வேலை பார்க்கணும். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கிட்ட வந்துட்டோம். இது வந்து இப்போ திட்டடியில் தான் அமைச்சர் அதாவது நுழைவாயில் வந்து பல்கலைக்கழகம் சரியான போய் இது அடுத்த நுழைவாயில். ஒவ்வொரு நுழைவாயிலுமே வந்து ஒரு பிரம்மாண்டமாக தான் இருக்குது. கரத்தில் அந்த மரங்கள் வளர்த்து இனத்துக்காக நல்ல ஒரு அழகான இடம் தான். பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் தொழில்நுட்ப கல்லூரி. அப்படியே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை திறந்த பல்கலைக்கழகம், அதாவது ஓப்பன் யூனிவர்சிட்டி இலங்கை. நாங்கள் நேராக போக போகிறோம். இதே ரோட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரோடுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து வலம்புரி உதயன் வலம்புரியில் இது இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது வலம்புரியில் பேப்பர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இதை நல்ல தண்ணி பிள்ளையார்ன்னு சொல்கிறவ ஏன் அப்படி சொல்கிறேன்னு தெரியலை. இதில் வந்து கூட இந்த சயின்ஸ் வேர்ல்டு சயின்ஸ் ஸ்கூலில் படிக்கிற ஆக்கள் வந்து இலைப்பாடுறதுக்கு இந்த கோயிலாக வந்து இருக்கிற நாங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது சயின்ஸ் வேர்ல்டில் பயாலஜி மேத்ஸ் படிக்கிறாங்க வந்து இங்கே கூட படிக்கிற குமரன் சார் டயஸ் சார் ஆகலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நானும் அவையிட்டு தான் படித்தேன். அப்படி அவையிட்ட படித்தாக்க இந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வந்து என்இசி கலைத்துறை மாணவர்கிட்ட தனியார் கல்வி நிறுவனத்தை தாண்டி வந்து அப்படியே யாழ்ப்பாணம் பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டோம். இன்றைக்கு வந்து ஏகாதசி பெருமாள் கோயிலில் விசேஷமாக இருக்கும். இன்றைக்கு அப்படியே வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் பெருமாள் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். நாங்கள் இன்றைக்கு ஏகாதசி விரதம் தானே, பெருமாள் கோயிலையும் வந்து இன்றைக்கு ஆக்கள் கூடவாக தான் நிற்கிறோம், சினமாக தான் இருக்குது. இது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே தான் புனர்நிர்மாணம் செஞ்சார். அதுக்கு மேலே இதில் கலர் வரை இப்போ பாருங்கள் தங்க கோயில் மாதிரி மின்னி கொண்டு இருக்குது. இந்த பெருமாள் கோயிலடி எங்களுக்கு எப்படி பழக்கப்பட்டதில்லை. நாங்கள் A-level செஞ்ச காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டைமுக்கு இங்கே வந்து இருக்கிறது. A-levelக்கு வந்து எஃப்னா வந்து படித்தார்களுக்கு தெரியும் பெருமாள் கோயிலடி வந்து ஒரு பிரசித்தி பெற்ற இடம் உண்டு. அதாவது பாடம் ஃப்ரீயாண்டா இந்த கோயிலடிலாம் வந்து பாடத்திருக்கிறது. அதை முந்தி வந்து அந்த அண்ணாமடம் எல்லாம் திறந்துருக்கிறது. இப்போ பூட்டிட்டோம். அந்த அண்ணாமடம் முன் வாசல் தான் நாங்கள் வந்து பாடத்திலிருந்து ஃபோன் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இந்த மரத்தடி இதெல்லாம் மறக்க முடியாது. அங்கே பெருமாள் கோயிலுக்குள்ளே வெளிநமுத்திரிகையில் காணொலி வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு நாங்கள் இப்படி வெளியே பக்கமாகவே பார்த்துட்டு அதில் வந்து அந்த கிணறு இருக்குது, நல்லா தண்ணி கிணறு. நாங்கள் இங்கே வந்து தண்ணி எடுத்து குடிக்கணும். நாங்கள் ஜெயில் செஞ்ச காலங்களில் பாருங்கள் இதில் வந்து அனுமான் நிற்கிறார், அதாவது தேர் மேடையில் வந்து அனுமான் நிற்கிறார். அப்படியே சரியான சிரமம் தான் இருக்குது. அதாவது இந்த ஏகாதசி தானே. அப்படியே இந்த பெருமாள் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கஜான் வாங்கினா 100 ரூபாய்க்கு பாருங்க போல் குறைவேண்டு. அந்த காலத்தில் கஜான் 100 ரூபாய்க்கு ஒரு பெரிய சிலையில் தருவினு இப்போ பாருங்கள் சிலைன்ற சைஸும் குறைவு, கஜான் என்ற அளவும் குறைவு. அப்படியே சாப்பிட்டுட்டு போகிற இடங்களுக்கு போவோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் சயின்ஸ் ஸ்கூலுக்கு முன்னால் வந்துட்டோம். இங்கே வந்து பாலாஜிக்கு குணசீலன் சார் வருது தெரிஞ்சிருக்கும். சயின்ஸ் ஸ்கூல் மெயின் வாசல் இங்கே வர குணசீலன் சார் ஆரம்பிக்குது. அப்படியே வந்து கஸ்தூரியார் வீதியால் போய்கொண்டிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சினிமா தியேட்டர் இருக்குது, அதாவது திரைப்பட திரையரங்கு ஒன்று இருக்குது. பாம் பீச் உணவகம் சாப்பிட்ருக்கீங்க. அதாவது கஸ்தூரியார் ரோட்டில் வந்து நாங்கள் இப்படியே ஸ்டான்லி ரோடுக்கு திரும்பிட்டோம். இதில் வந்து வேறு ஆஃபர்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. சிங்கர் வந்து அப்படியே கொஞ்சம் பிஸியான ரோடு, யாழ்ப்பாணத்துலேயே பிஸியான ரோடுண்டா இதுதான். ஸ்டான்லி ரோட் வந்து என்னதுக்கு ஃபேமஸ்ன்னா வந்து இங்கே வந்து இந்த இரும்பு கடைன்னு சொல்கிறது, அதாவது ஹார்ட்வேர் வந்து அதிகம். நான் நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிட்டி ஹார்ட்வேருக்கு மேலே தான் நிற்கிறேன். இங்கே சைட் ஃபுல்லாக ஹார்ட்வேர்கள் மற்ற எலக்ட்ரிக் சாமான்கள் வாங்குகிற இடங்கள் தான் இங்கே அதிகம்.
நன்றி சந்தி போயிட்டு அப்படியே முடிக்க போகிறோம் யாழ்ப்பாணத்து வீடியோவை. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மேலும் எனது வீடியோக்களை